இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்தீங்கன்னா விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதற்கான கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா விரைவில் நடைபெற இருக்கிறது. லோக்சபா தேர்தல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கு பின்பாக கூடுதல் பயனாளிகள் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான ஆணை வெளியிடப்பட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிய விடுபட்டவர்களுக்கும் பணம் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்த 90% மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும், தகுதியான ஒரு சில பெண்கள் இந்த திட்டத்தில் விடுபட்டு விட்டதாகவும், அதுபோல் விடுபட்டவர்கள் பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தலுக்கு பின் பார்த்தீங்கன்னா இந்த விடுபட்ட பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர்வதற்கு 11,80,000 பேர் மறு விண்ணப்பம் கொடுத்தார்கள். அக்டோபர் இறுதி வரை இவர்கள் விண்ணப்பம் செய்தனர். இப்போது 1.7 கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில், குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 12,000 உரிமை தொகை வழங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் உயரிய நோக்கம் கொண்டது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைந்து கொள்ள 1,63,00,000 விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்பட்ட நிலையில் அவற்றில் தகுதியுள்ள 1,06,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது. இப்போது 1,07,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான ஆணை வெளியிடப்பட்டது. 105 மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கும் இந்த திட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 19,487 குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்பத் தலைவருக்கு 1,500 ரூபாயும், ஏனைய நபர்களுக்கு 1,000 ரூபாயும், குழந்தைகளுக்கு 750 ரூபாயும் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் கூடுதலாக இந்த தொகையும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து சமீபத்தில் இது தொடர்பாக பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும். 1.60 கோடி பேர் விண்ணப்பம் செய்தனர். 1.16 கோடி பேருக்கு இப்போது உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இதில் உரிமை தொகை கிடைக்காதவர்களுக்கு 2 அல்லது 3 மாதத்தில் வழங்கப்படும் என்றும், இப்போது தேர்தல் என்பதால் தேர்தல் முடிந்து வாக்குப்பதிவு நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்பு பார்த்தீங்கன்னா தகுதியான பெண்கள் அனைவருக்கும் உரிமை தொகை கட்டாயம் வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணி இருந்தாலும் சரி, நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்பு அறிவிப்பு வெளியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.